தற்போது வரும் முக்கிய செய்தி, ஈரானுக்கு எதிரான பயங்கர திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா அமெரிக்கா? கூடுதல் விவரங்களை இணைக்கிறார் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, வணக்கம். ஈரான் மீதான தாக்குதல் போர் என்பது 31 நாளை எட்டியிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தாலும் கூட தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது நிகழ்வாக கூட குவைத் மின் நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அதில் இந்திய தொழிலாளி ஒரு பலியாக இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. இப்படியாக போர் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா திடீரென்று அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் மீது வான் தாக்குதல் மட்டுமே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தரை வழியாக தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி அதற்கான ராணுவ வீரர்கள் அதிரடியாக களமிறக்க தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அனுமதிக்காக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள். இந்த தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா நெருங்கிவிட்டது என்று கூறலாம். இது மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்குமோ என்ற ஒரு மிக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 15 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் முன்மொழிந்தார். அதாவது ஈரான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டலின் பணிகளை முழுமையாக நிறுத்த வேண்டும், நடான்ஸ், போர்டோ போன்ற முக்கிய அணுசக்தி நிலையங்களை மூடிவிட்டு சர்வதேச ஆய்வாளர்களை அனுமதிக்க வேண்டும், ஆயுத உதவி நிறுத்தம் போன்ற பல்வேறு, குறிப்பாக ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிதி மற்றும் ஆயுத உதவிகளை ஈரான் நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 மிக முக்கியமான போர் நிறுத்தம் தொடர்பான அம்சத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்திருந்தார். இந்நிலையில்தான் ஈரான் அதை ஏற்கவில்லை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே போர் தீவிரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ முகாம்களில் சுமார் 45,000 ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போர் தொடங்கியது முதல் இந்த நிமிடம் வரை அமெரிக்க ராணுவ வீரர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பது இன்னும் போர் பதற்றத்தை அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவித்திருந்தார். போர் நிறுத்தம் என்று அறிவித்த ட்ரம்ப் தான் மீண்டும் தரைவழி தாக்குதலுக்கு தயாராக வரக்கூடிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருபுறம் போர் நிறுத்தம் என்று அறிவித்த ட்ரம்ப் மறுபுறம் தரைவழி தாக்குதலுக்கு திட்டத்தை வகுத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த தரைவழி தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்க கடற்படையினுடைய 16 போர்க்கப்பல்கள் அங்கு முகாமிட்டிருக்கின்றது. அதே போன்று புதிதாக USS ட்ரிபோலி மற்றும் USS சாண்டியாகோ, USS நியூ ஓர்லியன்ஸ் ஆகிய 3 போர்க்கப்பல்கள் சனிக்கிழமையன்று மத்திய கிழக்கு பகுதியை வந்தடைந்திருக்கின்றது. போரில் ஈடுபட தயாராக இருக்கின்றது. இதில் ட்ரிபோலி போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய 3500 வீரர்கள் கடல், வான், தரை வழி போரில் திறன் வாய்ந்தவர்கள். கடல் வழியாகவும் வான் வழியாகவும் தரை வழியாகவும் போரிடுவதற்கான திறன் வாய்ந்த 3500 வீரர்களை ட்ரிபோலி போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர்க்கப்பல் கடல் மற்றும் தரையில் செல்லக்கூடிய படகுகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பாராசூட் மூலமாக தரையில் இறங்கக்கூடிய திறன் கொண்ட வீரர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போர்க்கப்பலுடைய மேல்தளத்தில் 33 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ட்ரிபோலி போர்க்கப்பல் மூலமாக ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்க அமெரிக்கா திட்டமிட்டு அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தயாராக வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கூறும் போது ஈரான் மீது இறுதியாக தரைவழி தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டு இருக்கின்றது என்றும், ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் அதிதீவிர தாக்குதல் நடத்தப்பட்டு ஈரானுடைய ராணுவத்தின் அச்சுறுத்தலை முறியடிக்கப்படும் என்றும், அங்கு தடையற்ற சரக்கு கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்றும், ஈரானுடைய கச்சா எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி தளமான கார்க் தீவை கைப்பற்ற திட்டமிட்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த கார்க் இஸ்லாண்ட் பொறுத்தவரையில் ஈரானுடைய பொருளாதார மற்றும் ராணுவ பலத்தினுடைய இதயமாக பார்க்கப்படுகிறது. பாரசீக வளைகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் முனையங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக அதை தாக்கும், ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் இந்த கார்க் தீவை தாக்கும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஈரானுடைய பொருளாதாரம் முழுமையாக முடக்கப்படும். இந்த தரைவழி போர் சில வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்றும், ஈரான் மீதான தரைவழி தாக்குதலின் போது அந்த நாட்டிடம் இருக்கக்கூடிய 400 கிலோ யுரேனியத்தை கைப்பற்றவும் திட்டமிட்டிருப்பதாக பென்டகன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இதற்கு அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்கூடிய ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் அவர் இதை பற்றி பேசும்போது அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக அமெரிக்கா வெளிப்படையாக கூறி வரக்கூடிய நிலையில், அதே நேரம் ஈரான் மீது ரகசியமாக தரைவழி தாக்குதலை தொடங்க அந்த நாடு திட்டமிட்டிருக்கிறது என்றும், அமெரிக்க வீரர்கள் தரையில் கால் பதிக்கும் போது ஈரான் ராணுவ வீரர்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள், எங்களது வீரர்களும் ஏவுகணைகளும் தயாராக இருக்கின்றது என்றெல்லாம் ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து தயாராக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான்
அமெரிக்கா ஏற்கனவே 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவித்தார்கள். மறுபுறம் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் தயாராக அமெரிக்கா வைத்திருக்கிறது என்பது முரணாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், மத்திய கிழக்கில் நீடித்து வரக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டுவதற்காக அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச கோரிக்கைகளில் பெரும்பாலானவற்றை ஈரான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் போர் நிறுத்தம் என்றால், மறுபுறம் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படியாக பல வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் செயல்பாடுகள், பேச்சுக்கள் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பாகிஸ்தான் மூலமாக மறைமுகமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ஈரான் எங்களுடைய கோரிக்கைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றும், தங்களது நேர்மை நிரூபிக்க 10 பெரிய கப்பல்கள் நிறைய கச்சா எண்ணெய் பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் என்றும், 20 கப்பல்கள் முதற்கட்டமாக புறப்பட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். முதலில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்றார். அதற்கு பிறகு தரைவழி தாக்குதல் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தயாராக வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக குழப்பத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் என்பது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் உறுதியாக இருக்கிறார்கள். தாக்குதல் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். என்றால் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் என்பது அவ்வளவு சாத்தியமான ஒன்று கிடையாது. அதுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்றது. ஈரான் பொறுத்தவரையில் இயற்கையாக ஒரு பல்வேறு பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனால் ஈரானை பொறுத்தவரை ஈரானில் ஜாக்ரோஸ் மற்றும் எல்புர்ஸ் போன்ற உயரமான மலை தொடர்களால் சூழப்பட்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கின்றது. இந்த மலைகளில் கனரக ராணுவ வாகனங்கள் இயக்குவதும் தளவாடங்களை கொண்டு செல்வதும் மிகவும் கடினமான ஒன்று. மலைகளை தாண்டி உள்ளே நுழைந்தாலும் கூட ஈரானுடைய உட்பகுதி கடுமையான வெப்பம் மற்றும் வறண்ட நிலப்பரப்பை கொண்டது. இது உலகின் வெப்பமான மற்றும் பரந்த உப்பு பாலைவனங்கள் நிறைந்த ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. ராணுவ வாகனங்களை இயக்குவது, வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை விநியோகிப்பது என்பது மிகப்பெரிய சவால். அதனால் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் என்பது மேற்கொள்வது அவ்வளவு எளிதான விடயம் கிடையாது. மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அதையும் தாண்டி அமெரிக்க வீரர்கள் தரை வழியாக வந்தால் அவர்களை தீயிட்டு கொளுத்துவோம் என்று ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படியாக பல்வேறு நிலைகளை கடந்து போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் செயல்பாடுகள் உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பிக் கொண்டே இருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் என்றார், தரைவழி தாக்குதலுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறார். மறுபுறம் போரில் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என்று மாறி மாறி பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய செயலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் செயல்பாடு பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான ஒன்று, ஈரான் மீது தரைவழி தாக்குதல் அவ்வளவு சாத்தியமான எளிதான காரியம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு செயல். அதை அமெரிக்கா முன்னெடுப்பதால் என்னென்ன இழப்புகள் ஏற்படும் என்பது முன்கூட்டியே அவர்கள் கணித்திருப்பார்கள். அதையும் தாண்டி அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தீபிகா.